நேற்றுக்கு வீடியோவில் ஒரு புதுவிதமான ஒரு கார் கம்பெனியும் கார் மாடலும் பார்த்தோம். அதாவது பிராகா பொஹீமியா அப்படின்னு சொல்லிட்டு செக் ரிபப்ளிக்கை சேர்ந்த ஒரு கார் மாடல் பற்றின டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தோம். இன்றைக்கி செக் ரிபப்ளிக் நாட்டினுடைய நெய்பரிங் கண்ட்ரியான டென்மார்க்கினுடைய ஒரு ஹைப்பர் கார் மேனுஃபேக்சரினுடைய ஒரு கார் மாடலை பற்றி பார்க்க போகிறோம். குட் டே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்ட் அன் அப்டேட். இந்த கார் அன்னோன் கார் மாடல் தான். இருந்தாலும் ரொம்ப ஒரு ஃப்ளாஷியாகவும் ஃபெராரி லாம்போர்கினிக்கு ஈடு இணையாக டஃப் கொடுக்க அளவுக்கு ஒரு தரம் வாய்ந்த ஒரு கார் மாடல்னு சொல்லலாம். இது என்ன கார் மாடல் கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்வோ அப்படிங்கிற கம்பெனியினுடைய அரோரா அப்படிங்கிற ஒரு கார் மாடல். இந்த கார் மாடல் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் ஒரு பெக்யூலியரான ஒரு டிஃப்ரெண்ட்டான டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. மற்ற கார் மாடல் மாதிரியே குறிப்பாக ஆஸ்டன் மார்டன் வால்கிரி மாதிரியே ரொம்ப ஒரு ஸ்கெலிட்டல் பாடி டைப் தான் இதுக்கும் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ஒரு ஓப்பனிங், ஒரு கட்ஸ் நிறைய இடத்துல பார்க்கலாம். எங்கேயெல்லாம் மெட்டீரியல் வெயிட்டில் குறைக்க முடியுமோ அங்கேயெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரக்சர் டிசைனில் மாற்றி ஸ்கெலிட்டல் டைப்பில் ஒரு பாடி ஷேப் தான் கொடுத்துருக்காங்க. நிறைய கட்ஸு, நிறைய ஓப்பனிங், நிறையா ஏரோடைனமிக்கலாக அட்வான்ஸ்டான ஃபீச்சர்ஸ் இருக்கும். இதில் ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லா ஹைப்பர் கார், ஸ்போர்ட்ஸ் காரில் வர அதே அட்வான்ஸ்டான கார்பன் ஃபைபர் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணுறாங்க. எங்கேயெல்லாம் கார்பன் ஃபைபரை அட்டாச் பண்ண முடியுமோ அது எல்லா பக்கமும் அட்டாச் பண்ணியிருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய மோனோகாக் பொதுவாக மற்ற கார்களெல்லாம் அலுமினியம் தான் யூஸ் பண்ணுவாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா கார்பன் ஃபைபரை வச்சே ஃபுல் மோனோகாக் டிசைனுமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த காரினுடைய வெயிட்டே பார்த்தீங்கன்னா டோட்டலாக 1300 கிலோகிராம். இந்த காருக்கு 2 வேரியேஷன் கொடுத்துருக்காங்க. கார் வேரியன்ட் பேர் அஜில் அப்படின்னு, இன்னொரு வேரியன்ட் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா டூருங்கிற மாடல் 1450 கிலோகிராம் வெயிட் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேரியண்ட்டில் 4 எலக்ட்ரிக் மோட்டர் யூஸ் பண்ணுறாங்க. அந்த அஜில்ங்கிற வேரியண்ட்டில் 2 எலக்ட்ரிக் மோட்டர் தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த அஜில்ங்கிறது ட்ராக் வெர்ஷன் மோட். அதாவது நீங்கள் F1 ட்ராக் மாதிரி ரொம்ப ஷார்ப்பாக டேர்னிங் நிறைய இருக்கிற இடத்துல ஹேண்ட்லிங் பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப பெட்டராக இருக்கும். இந்த டூருங்கிற மோடு நீங்கள் ஒரு ட்ராக் டைப், அதாவது லாங் டிஸ்டன்ஸ் ஸ்ட்ரெயிட் லைனில் நீங்கள் ஃபுல் த்ராட்டில் கொடுத்து ஓட்டணும் அப்படின்னா டூர் அப்படிங்கிற வேரியண்ட் காரை நீங்கள் வாங்கி ஓட்டலாம். இந்த அஜில் அப்படிங்கிற வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா டவுன் ஃபோர்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். 250 km/h டச் பண்ணோன்னே உங்களுக்கு 880 கிலோகிராம் ஃபோர்ஸ் ஆஃப் டவுன் ஃபோர்ஸ் உங்கள் கார் மேலே ஜென்ரேட் ஆகும். இந்த மாதிரி ஒரு ஏரோடைனமிக் டிசைன் கொடுத்துருக்காங்க. அது இந்த அஜில் மாடலினுடைய ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம். இந்த 2 வண்டியிலுமே 6.6 லிட்டர் V12 குவாட் டர்போ, அதாவது 4 டர்போ சார்ஜர் பயன்படுத்துகிறாங்க. ஸோ அதனுடைய பவர் எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்களே இமேஜின் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த என்ஜினுடைய பவர் அவுட்புட் 1250 பிரேக் ஹார்ஸ் பவர். இந்த அஜில் அப்படிங்கிற வேரியண்ட் 0 to 100 km/h ஸ்பீடு 2.5 செகண்ட்ஸில் போய் ரீச் ஆகும். அதே இது டூர் அப்படிங்கிற வேரியண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2.3 செகண்ட்ஸ்லேயே 0 to 100 km/h ஸ்பீடு போய் டச் பண்ணும். காரனுடைய தியரட்டிக்கல் டாப் ஸ்பீடு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 420 km/h. ப்ராக்டிக்கலாக அதை டெஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா அந்த ஸ்பீடை டச் பண்ணுறதுக்குள்ளே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் புகாட்டி வேரான் ஷியரான் மாதிரியே தான் ஹை ஸ்பீட் ரீச் ஆகிறதுக்குள்ளே காரனுடைய டயர்ஸ்லாம் ஃப்ரிக்ஷனில் மெல்ட் ஆயிரும். அதனால் தியரட்டிக்கலாக இவங்க சிமுலேட் பண்ணி பார்க்கும் பொழுது இந்த வண்டி 420 km/h ஸ்பீடை ரீச் பண்ணும் அப்படின்னு இவங்க கணிக்கிறாங்க. இந்த வண்டியினுடைய மொத்த விலையை பார்த்தீங்கன்னா 2.6 மில்லியன் யூரோஸ். இதில் டேக்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் டேக்ஸில் ஆட் பண்ணி நீங்கள் இந்தியாவுக்கெலாம் இம்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா இதனுடைய விலை இந்திய ரூபாயின் மதிப்பீடுபடி 23 கோடி இந்திய ரூபாயின் மதிப்பாக இருக்கும் அப்படின்னு கணிக்கப்படுது. இந்த காரனுடைய இன்டீரியர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ரிச்சான லக்ஸூரியஸ் டிசைன் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. குறிப்பாக புகாட்டி மாதிரி தான் இருக்கும் இன்டீரியர் டிசைன்லாம். இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இதில் டிஜிட்டல் சென்ட்ரல் டிஸ்பிளேல எதுவும் கிடையாது. அதனால சென்ட்ரல் டேஷ்போர்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜ் டைப்பில் ஒரு டிசைனை கொடுத்துருப்பாங்க. அப்புறம் ஸ்டியரிங் வீல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக ரொம்ப ஸ்டடியான ஸ்டியரிங் வீலில் கொடுக்குறாங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்பீடோமீட்டர், ஓடோமீட்டர் எல்லாமே அனலாக் டைப்பில் தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. அது என்னென்னா இந்த லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய அந்த அனலாக் டிஸ்பிளேயை நீங்கள் ஒரு டச் ஆஃப் அ பட்டனில் அதை அப்படியே திருப்பி ரொட்டேட் பண்ணிக்கலாம். ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா அங்கே டிஜிட்டல் டிஸ்பிளே பாப்அப் ஆகும். அது வழியாக நீங்கள் டைம் பார்க்குறதாகட்டும் சரி, காலர் ஐடியை பார்க்குறதாகட்டும் சரி, இந்த மாதிரி விஷயங்கள் அதில் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் இதில் கொடுத்துருக்காங்க. இது முற்றிலும் ஒரு புதிய ஒரு ஃபீச்சர். இது ஆக்சுவலாக ஒரு 2 சீட்டர் கார் தான். இன்டீரியர்லையும் அங்கங்கே ஒரு சில இடங்களில் லெதர் டைப்பில் ஃபினிஷ் கொடுத்துருந்தாலும்
மற்ற இடங்களில் பார்த்திங்கன்னா கார்பன் ஃபைபர் எலிமெண்ட்ஸ் நிறையா பார்க்கலாம். இந்த கம்பெனி வந்து டூர் வேரியண்ட்டில் 50 நம்பர்ஸும் அஜில் வேரியண்ட்டில் ஒரு 50 நம்பர்ஸ் தான் வந்து மேக்ஸிமம் ப்ரொடியூஸ் பண்ணுறதா இவங்க வந்து ஒரு குறிக்கோள் வச்சுருக்காங்க. நான் ஜென்வோ அரோரா பற்றின டீட்டெயில்ஸ்லாம் இந்த வீடியோவில் தெரிவிச்சிருக்கேன். மேற்கொண்டு உங்களுக்கு தகவல் தெரியும் நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை தாராளமாக பதிவு செய்யலாம். வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. நீங்கள் புது வியூவராக இருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி டெக்னாலஜி அண்ட் ஆட்டோமொபைல் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் அப்டேட்டாக கிடைக்கும். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த யூடியூப் அல்காரிதம் இந்த வீடியோவை ரெக்கக்னைஸ் பண்ணி நிறைய பேர்த்துக்கு இந்த வீடியோவை போட்டு காட்டும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு மோட்டிவேஷ்னலாகவும் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி சுவாரஸ்யமான தகவல்களை பார்த்து தெரிந்து கொள்ளட்டும். மீண்டும் அடுத்த முறை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.